ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரம் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு டோட்டலாக வந்து மெட்டீரியல் லேபர் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1500 சதுரடி வீடு எடுத்துகிட்டு அதில் ரூஃப் காங்கிரீட் போட்டதை கணக்கு பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ ரூஃப் காங்கிரீட் செலவாகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு, மணல், முக்கால் ஜல்லி, அப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலு, கம்பி, எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலு இதெல்லாம் வருது. லேபரில் காங்கிரீட் கான்ட்ராக்டர் கொடுத்தது, கொத்தனார், சென்ட்ரிங்கு, எலக்ட்ரீஷியன், அப்புறம் இன்ஜினியரு இது எல்லாமே வருது. ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1500 சதுரடி அப்படிங்கிறப்ப 15 சதுரம். இப்போ 15 சதுரம் சதுரத்துக்கு வந்து 7 மூட்டை அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 மூட்டை. மூட்டைக்கு 320 ரூபா போட்டிங்க அப்படின்னா 33,600 ரூபாய். அடுத்து மணல் வந்து 3 யூனிட்டு தேவைப்படும். இப்போ 3 யூனிட், ஒரு யூனிட் வந்து 10,000 ரூபா. இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். அந்தந்த ஊரில் வந்து எவ்வளோ இருக்கோ அது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. எம்சாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11,000. ஒன்று மணல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000 வரும். இல்லை எம்சாண்ட் அப்படின்னா 11,000. அடுத்து முக்கால் ஜல்லி வந்து ஒரு 4 யூனிட் தேவைப்படும். இது யூனிட்டுக்கு வந்து 4,000 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இது ஒவ்வொரு ஊர்லேயும் மாறும், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம எங்கள் ஊரில் வந்து அப்ராக்சிமேட்டாக 4,000 விற்கிறாங்க, அதனால் வந்து 4,000 கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ முக்கால் ஜல்லி 16,000. லிக்விடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2,400 வரும். இது வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 200 ml யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 105 மூட்டைக்கு 200 ml மேனி கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 21 லிட்ரு வரும். 21 லிட்ரு வந்து 2,400 வருது. அடுத்து கம்பி வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 டன் வந்து தேவைப்பட்டது. அதாவது 2000 கிலோ. கிலோ வந்து 70 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,40,000 ரூபா. அடுத்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து ஒரு 8,000 ரூபா செலவானுச்சு. இது டோட்டலாக நீங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,41,000 வருது. இது வந்து மணல் யூஸ் பண்ணால். இதே எம்சாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 19,000 லெஸ் ஆகும். 19,000ங்கிறப்ப 2,22,000 வரும். எம்சாண்டுங்கிறப்ப 2,22,000 வரும். இதுக்கப்புறம் அந்த காங்கிரீட் மேசனுக்கு வந்து இந்த 15 சதுரம் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. கொத்தனார் வந்து 2 கொத்தனார் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 3,000. காங்கிரீட் அன்னைக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். சென்ட்ரிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ஆகும் கம்ப்ளீட்டாக பலகை அடித்து கம்பி கட்டுறதுக்கு. எலக்ட்ரீஷியனுக்கு வந்து ஒரு 3,500. இன்ஜினியருக்கு காங்கிரீட் அன்னைக்கு ஒரு 2,000 ரூபா. எல்லாத்தையும் கூட்டுறப்ப எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,500 ரூபா வருது. 68,500. இதை வந்து நம்ம டோட்டலாக மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டையும் கூட்டுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,09,500 அப்படிங்கிற மாதிரி வருது. இது வந்து நம்மளுக்கு சதுரத்துக்கு கணக்கு பண்ணுறப்ப இது வந்து 15 சதுரம். நம்மளுக்கு வந்து சதுரத்துக்கு கணக்கு பண்ணுறப்ப எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வருது. 20,600 அப்படிங்கிற மாதிரி வருது அப்ராக்சிமேட்டாக. அதே சதுர அடிக்கு கணக்கு பண்ணுறப்ப 1,500. சதுரடிக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 206 சதுரடி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுர அடிக்கு நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 206 ரூபா ஆகுது. இது வந்து முன்ன பின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறப்ப கம்பி கட்டுறது, அதில் பீம் நிறையா எக்ஸ்ட்ரா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கம்பியோட ரேட்டு வந்து கூட வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 200லேருந்து 250 ரூபா ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம்.